ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வுக்காக நம்ம தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதிலிருந்து எதெல்லாம் உங்களுக்கு அரையாண்டு தேர்வுக்கும் சரி அண்ட் ஆல்சோ உங்களுடைய பொது தேர்வு முக்கியமாக தேவையே நமக்கு அதான், அந்த மார்க் தான் நமக்கு தேவை கன்ஃபார்ம். பப்ளிக் எக்ஸாமுடைய மார்க் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதுல இருந்து எதெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் கேட்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதே நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 10th ஸ்டூடெண்ட் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் சேனல்ல 1 by 1 அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் PDF எல்லாமே ஷேர் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ்க்கான PDF எல்லாம். ஸோ அண்ட் ஆல்சோ PDF லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூ கேன் டவுன்லோட் ஆல்சோ. ஓகே, இப்போ ஒன் வேர்டை பொறுத்தளவுல 15 ஒன் வேர்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின்ல உங்களுக்கு 10 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுல மேக்ஸிமம் 10-11 கொஸ்டின் வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புக் பேக் அதுல அந்த ஃபர்ஸ்ட் 11 கொஸ்டின்ல இருந்து புக் பேக் ஒரு 8ல இருந்து 9 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த பாட்டோட ஆசிரியர் பெயர் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து அதுக்கான இலக்கண குறிப்பு அந்த மாதிரி கேட்பாங்க, இல்ல அதோட ஒரு வேர்டை கொடுத்து அதுக்கான பொருள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டு கொடுத்து எழுதுறதுக்கு நீங்கள் எல்லா பாட்டுமே, புக்கில் உள்ள எல்லா பாட்டையும், மனப்பாட பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுடைய ஆசிரியர் அதுக்கான சொல்லும் பொருளும் அதுக்கான இலக்கண குறிப்பு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுல இருந்து தான் கேட்பாங்க, அதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. ஒன் வேர்டு 15க்கு 15 வாங்கணும்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். அடுத்தது 2 மதிப்பெண் வினா. 2 மதிப்பெண் வினாவை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கானா, நான் எழுதுவதற்கு இரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. இத்தொடரை இரு தொடராக, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் உண்டு, அதற்குரிய ஒரு காரணமும் உண்டு அப்படின்றீங்க, இரு தொடர்களாக ஆக்கலாம். ஓகேங்களா, காய்மணி யாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், உவமை உணர்த்தும் கருத்துக்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்தது, வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. இதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இரடி பொம்மல் பெருகுவீர், இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வெண்டட் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, 1 by 1. இப்ப பாருங்க, நீங்க ஹாஃப் இயர்லியா அடுத்து ரிவிஷன் எக்ஸாம்லயே கேட்பாங்க, பப்ளிக்லயும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. அடுத்தது, பொருளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க, இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து, செயல் என முடியும் திருக்குறள் இங்க கேட்டிருக்காங்க. பட் யூ ஹாவ் டு ஸ்டடி ஆல் த திருக்குறள், விச் மீன்ஸ் ஸ்டார் போட்டிருக்கு. அந்த மெமரி திருக்குறள் இருக்குல்ல, மனப்பாட திருக்குறள், ஸோ ப்ளூ கலர்ல இருக்கும்ல, ஸோ அதை கம்பல்சரி நீங்க படிச்சாகணும், ஸ்டார் போட்டிருக்காது. அதே மாதிரி தான் மனப்பாட பகுதி பாடலும் உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. 10th கூட எப்படி சொல்றது, 10th உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுல்ல, ஏபி அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம என்னதான் ஏபி இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டன்ட் ஒரு சில பேர் கொடுக்குறாங்க, நான் பார்த்துருக்கேன். இதை ஏன்னா 2 கேட்கறதுனால இது 2 படிச்சுங்க, இது கம்பல்சரி 1 வந்துடும். பட் நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்கே எடுக்க வேணாம், இது மனப்பாட பகுதி பாடல், அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எல்லா மனப்பாட பகுதி பாடலையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை இது வரைக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாட்டியும் இனிமேவாவது மனப்பாடப்பட்ட மட்டுமாவது இப்பவே படிச்சு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, அடுத்தது, தீதின்றி வந்த பொருள், இதெல்லாம் அதிகமா கேட்டதில்லை, பட் பார்த்துக்கங்க. அடுத்து, வருந்தாமரை சொல்லை பிரித்து பொருள் எழுதுக, இதுவும் அவ்வளவா கேட்டதில்லை. பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார்? ஸோ இது இது எல்லாமே இலக்கணம் தான். இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த கலை சொற்களும் சரி, பொருத்தமான நிறுத்தற்குயர்தல், தொடரில் பொருந்தால கருப்பொருளை திருத்தி எழுதுக, ஸோ பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம் கூட சம்டைம்ஸ் புக் பேக்ல இருக்கும், ஒரு சில யூனிட்ல இருக்குது. புக் இன்சைட்ல, விச் மீன்ஸ் இயலுக்கு பின்னாடி இருக்கு, அது கேட்பாங்க. பட் எக்ஸ்பெக்ட் புணர்ச்சி விதி அண்ட் பகுபத உறுப்பின் விதி தாண்டி மற்ற கொஸ்டின் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடி இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினா, ஒன் வேர்ட்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இலக்கணம் இருக்கும், கலைச்சொற்கள், மொழிபெயர்க்க, ஸோ அந்த மாதிரி சில இது இருக்கும். அதை எல்லா யூனிட்டுக்குமே நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், இந்த கிராமர் கொஸ்டினுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கிட்ட இருக்குது, நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, 3 மார்க். ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரர் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க, இதுவும் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ இது எல்லாமே ஈஸி தான். கொடுத்துருக்கத ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை பார்த்த உடனே கொஸ்டினுக்கு போயிடாதீங்க. ஒரு 2 தடவை அல்லது 3 முறை தெளிவா
வாசிச்சு அதுல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அதோடைய பொருளை வந்து நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் கொஸ்டினை பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியும். அதை கரெக்டா எடுத்து எழுதுங்க, அதுக்கு ஏற்ற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து எழுதுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, வள்ளுவம் சிறந்த அமைச்சர்களுக்குரிய இலக்கணம். ஸோ இதெல்லாம் அவ்வளவா கேட்டதில்லை, பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அதை. அடுத்து, நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துங்க, இந்த கொஸ்டினே வரும்னு சொல்ல முடியாது, இது டைப்ல வரலாம். அடுத்து, நவமணி என தொடங்கி அழுவ போன்ற என முடியும் தேம்பாவணி பாடலும், விருந்தினராக ஒருவன் என தொடங்கும் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே முடியும் காசிகாண்டம் பாடல் 2 கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனப்பாட பகுதி பாடலை பொறுத்தவரை ஆப்ஷனே இல்லாம எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 2 கேட்கறாங்களா, 2மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே, அடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு. இது ஈஸி தான், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அழகீட்டு வாய்ப்பாடுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன். வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அழகீட்டு வாய்ப்பாடு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது அணி இலக்கணம் கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கங்க. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி, இது ஒரு சில தடவை கேட்கறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கங்க. இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அடுத்தது சிலப்பதிகாரம், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரம் மறுவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிதாக திறன்பேசி வாங்கியிருக்கும் தங்கைக்கு, இது வந்து சம்டைம்ஸ் தான் கேட்கறாங்க. இது ஒரு 2-3 தடவை வாசிச்சு மட்டும் பாருங்க. ஏன்னா அது நீங்க படிக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது, சும்மா நீங்களா சொல்ற மாதிரி தான் இருக்கும். வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்களாவே எழுதலாம். ஸோ பாத்துக்கோங்க. அடுத்து, மழை வெள்ளத்தில் வீழ்ந்த மரங்களை அகற்றவும், இதுவுமே அப்படிதான். ஈஸியா நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே போதும். கடிதம் தான், அதை ஃபார்மெட், கடிதத்தோட ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பார்த்து இதை படிச்சுக்கோங்க. அடுத்து, காட்சியை கன்று கவினூர் எழுதுதல். அடுத்தது இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். இன்சொல் வழி நடப்பதால் உண்டாகும் நன்மைகள் தீமை தீய சொல், அதை வந்து கேட்டிருக்காங்க. மொழிபெயர்க்க, எல்லா யூனிட்ல உள்ள மொழிபெயர்க்குமே பார்த்துக்குங்க. 8 மார்க் பாருங்க, சங்க இலக்கியங்கள் பாடல்களின் 4 எழுதி அவை கூறும் அறச்செயல்களை விளக்கிடுக. இது அவ்வளவா கேட்டதில்லை, இதை நீங்க அவ்வளவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. பட் ஆவண்ணா தமிழக சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. மிக முக்கியமான ஒரு வினா, இது ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கின்றான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. இதுவும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரித்து எழுதுக. ஐ திங்க் இது 2023 எக்ஸாம்ல கேட்டாங்க, பப்ளிக்ல 24ல கேட்கல, 25ல கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க தலைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே கட்டுரை தான். ஒன்று வந்து அந்த சாலை பாதுகாப்பை பற்றி, அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு, அந்த உழவே முதன்மை தொழில், அதை காட்டிலும் இந்த சாலை பாதுகாப்பு, சாலை விதிகள், இது கொஞ்சம் நீங்களே ஓனா எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அதனால இது ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் 2மே வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அங்கே எக்ஸாம் எழுதுல உங்களுக்கு உங்க சொந்த நடையில எப்படி தோணுதோ ஸோ அது மாதிரி எழுதிருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் யுவர் ஹாஃப்லி எக்ஸாமினேஷன் 2024. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் தமிழுக்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரேன். அதே மாதிரி அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே, அதில் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்க்குலாம் தமிழ் மீடியத்துக்குமே இருக்குது நம்ம கிட்ட கொஸ்டின். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் PDF டவுன்லோட் பண்ணுற லிங்கும் இருக்கும். யூ கேன் ஆல்சோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்.